كي تحظى فيها شفاعتي يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. صدق الله المولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صلى علي صلاة واحدة صلى الله عليه عشرا. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஏக வல்லவன் இணை துணை அற்றவன் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிருக்கு உயிரான உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் பெயரிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரை அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி அவர்கள் வழிநடத்திய அத்துணை நல்லவர்கள் வல்லவர்கள் மீதிலும், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதிலும் என்றென்றும் என்று நிலவற்றுமாகுது. புகழ்மிக்க ஒரு இரவையிலே உலகத்துக்கே அருட்குடையாக வந்துவிட்ட எம் உயிருக்கு உயிரான நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிறப்பு, உதிப்பு, அவர்கள் அவதரித்த மாதம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அல்லாஹ்வால் முதல் வசந்தம் ரபியூல் அவ்வல் என்று போற்றப்பட்ட உன்னதமான ஒரு பெயரை இந்த மாதத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதத்திலே அவதரிக்க வைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்திலிருந்து ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குறிப்பாக உண்டாவதாக. அருமையான பேரன்பு மிக்க பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1,24,000 நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவராக எம் நாயகம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹபீபுல்லாஹ்வாக, தனது நேசராக தேர்ந்தெடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஹலீலுல்லாஹ், தனது நண்பனாக தேர்ந்தெடுத்த அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சஃபியுல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்த அல்லாஹ், தனது நேசராக, தனது விருப்பத்துக்குரியவராக தேர்ந்தெடுத்தது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான். அருமையானவர்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு கண்ணியத்தை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்வதை போன்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் நபிகள் நாயகத்தின் சிறப்புகளை கூறியது போன்று
எந்த நபியுடைய சிறப்பையும் உயர்வையும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. எல்லா நபிமார்களையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ். நாமும் அல்லாஹ்வை வணங்குகின்றோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா இபாதத்துக்களையும் செய்கின்றோம். தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ் போன்ற கடமைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகின்றோம். எனவே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது நான் தொழுகிறேன் நீங்கள் தொழுங்கள் என்றோ, நானும் நோன்பு பிடிக்கிறேன் நீங்களும் நோன்பு பிடியுங்கள் என்றோ, நானும் ஹஜ் செய்கிறேன் நீங்களும் ஹஜ் செய்யுங்கள் என்றோ எந்த வணக்கத்தை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்கும் கூறவில்லை. மாறாக அல்லாஹ் ஒரு வணக்கத்தை அவனும் செய்கிறான். நாம் அதாவது தவறாக புரிந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுக்குத்தான் நாம் அனைவர்களும் இபாதத்தை செய்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொல்கிறான். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ்வும் வ மலாயிகத்துஹு அவருடைய வானவர்களும் யுஸல்லூன அலன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ஸலவாத் சொல்வதென்றா நாம சொல்வதை போல அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்றோ அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மி என்றோ அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் மலாயிகத்துமார்களும் ஸலவாத் சொல்கிறார்கள். எனவே முஃமின்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். எனவே எந்த நபிக்கும் கிடைக்காத, எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுத்திடாத ஒரு உன்னதமான ஒரு இபாதத்தை எல்லாம் நமக்கு மாத்திரம் வழங்கி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, பேரமிக்க பெருமக்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகத்தின் மீது அருள் புரிகிறான், ரஹ்மத்தை இறக்கிக் கொண்டிருக்கிறான். அதற்காக வேண்டி மலாயிகத்துமார்கள் ஸலவாத் சொல்கிறார் என்ற அர்த்தம், அதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி அன்னலாருக்காக வேண்டி அந்த மலாயிகத்துமார்கள் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகத்தின் ஸலவாத்தை அவர்கள் மீது உரைக்கப்படுகின்ற அவர்களுக்காக வேண்டி சொல்லப்படுகின்ற ஸலவாத்தை எப்படி உயர்வுபடுத்தியிருக்கிறார் என்று பாருங்கள். தொழுகையிலே அத்தஹியாத்திலே ஸலவாத் சொல்லாட்டி தொழுகக்கூடாது, அத்தஹியாத்து கூடாது, அத்தஹியாத்து கூடாட்டி தொழுகக்கூடாது. அதே போன்று ஜும்மா தொழுகையிலே 2 ஹுத்துபாக்கள் ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. 2 ஹுத்துபா. இந்த 2 ஹுத்துபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலே ஸலவாத் சொல்லாட்டி ஹுத்துபா கூடாது. ஹுத்துபா கூடாத ஜும்மா தொழுக தொழுவிக்க முடியாது. ஹுத்துபா சரியாக அமைந்தால் ஜும்மா தொழுவிக்கலாம். எனவே ஸலவாத் இல்லாமல் ஹுத்துபா பரிபூரணம் இல்லை. ஒரு மனிதனுடைய நிக்காஹ் நடக்கிறது, நிக்காஹின் போது ஹுத்துபா ஓதப்படுகிறது. அந்த ஹுத்துபா கூட வேண்டும், அந்த ஹுத்துபா ஆகுமாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஹுத்துபாவிலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரில் ஸலவாத் சொல்லப்பட வேண்டும். அருமையான பேரன்புமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவேதான் எல்லா இபாதத்துகளிலும் முக்கியமான ஒரு இபாதத்து தொழுகை. இந்த தொழுகைக்குள்ளே நாங்கள் 2 விதமான ஸலவாத்துக்களை சொல்லுகிறோம். ஒன்று சலாம், இன்னொன்று ஸலவாத். அது என்ன? ஆரம்பத்திலே நாங்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியோ, ஏ நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று முன்னிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்து நாங்கள் ஹாதிராக்கி நாங்கள் ஸலாத் எழுதுகிறோம். நாங்க வழிமார்கள்ட்ட வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக் கொண்டு வாரோம். ஏன்? அவங்க நம் முன்னிலையிலே இருக்கிறார்கள், கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மதீனா அந்த மண்ணிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் தொழுகையிலே உலகத்திலே எந்த திசையில் இருந்து சலாம் சொன்னாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கும். அதே போன்று அத்தஹியாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் என்று சொல்கிறோம். இது ஸலவாத்.
எனவே இந்த ஸலவாத் தொழுகையில் இல்லையா, அந்த அத்தஹியாத்திலே இல்லையா, அந்த தொழுகை கூடாது, அத்தஹியாத்து கூடாது. எனவே இபாதத்துக்குள்ளே, வணக்க வழிபாடுகளுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறார். அவர்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையா, இபாதத்துகள் அப்படியே நாசமாகிவிடும். அருமையான பேரன்பு மிக்க பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற ஸலவாத்துக்கு எப்பேற்பட்ட மகிமைகள், எப்பேற்பட்ட புண்ணியங்கள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதா, ஒரு ஸலவாத்தை, யார் ஒரு ஸலவாத்தை என் மீது சொல்லுகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி அஸரா, அல்லாஹ் அவர் மீது 10 ஸலவாத்தை சொல்கிறார். அல்லாஹ் அந்த சொல்லிய அடியாரின் மீது 10 ஸலவாத்துக்களை சொல்கிறார். அருமையான பேரன்பு மிக்க பெருமக்களே, அல்லாஹ் நம் மீது ஸலவாத்து சொல்வது என்றால் என்ன? அல்லாஹ் எங்களுடைய 10 பாவங்களை மன்னிக்கிறார். அல்லாஹ் நமக்கு 10 நன்மைகளை எழுதுகிறார். அது மட்டுமல்ல, 10 தரஜாவை கூட்டுகிறார். 10 தரஜாண்டா, நாம் ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டால், பல மாடி கட்டிடம், அதில் பல 100 படிகள் இருக்கும். ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் பல 100 திரைகள் இருக்கிறது. நாங்க அல்லாஹ்வை எவ்வளவுதான் தொழுதாலும் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நிறைய ஆயிரக்கணக்கான, அதை சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு தூரம் இருக்கிறது. நம்ம யாரும் அல்லாஹ்வோட நெருங்கியவர்கள் அல்ல. நாம ஒரே பாவத்தில் இருக்கிறோம். ஒரே எண்ணத்திலும் பாவம், செயலிலும் பாவம், வார்த்தையிலும் பாவத்தை பேசுகிறோம். மற்றவர்களுடைய பலாய்களை எல்லாம் பேசிக்கொண்டு பாவத்திலேயே நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளையும். எமக்கும் அல்லாஹ்வுக்கும் மிக தூரம். எனவே ஸலவாத் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஒரு அடியானுடைய தரஜாவை கூட்டுகிறான். 10 தரஜாவை ஒரு ஸலவாத்துக்கு கூட்டுகிறான். 10 தரஜா என்பது எப்படி அதிகரிக்கிறது தெரியுமா? ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய தூரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. ஸலவாத்துக்களை அதிக அதிகம் ஓத ஓத ஒரு அடியான் அல்லாஹ்வோடு சேர்ந்து விடுகிறான், அல்லாஹ்வோடு நெருக்கமாகி விடுகிறான் என்பதை உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையான பேரமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிலே அதிகமான ஸலவாத்துக்கள் வந்திருக்கிறது. அதிகமான ஸலவாத்துக்கள், பல 100 ஸலவாத்துக்கள் வந்திருக்கிறது. ஸலவாத்துல் மசீஷியா என்று, ஸலவாத்துல் இப்ராஹிமியா என்று, ஸலவாத்து திப்பில் குலூப் என்று, ஸலவாத்து அதே போன்ற ஸலவாத்துல் மசீஷியா என்று, அதே போன்ற ஸலவாத்துல் ஃபாசியா என்று, இப்படி ஒவ்வொரு மசாயிகுமார்களால் ஸலாத்துன் நாரியா போன்ற முக்கியமான ஸலவாத்துக்களை இயற்றப்பட்டிருக்கிறது. நீங்க யோசிக்கலாம், ஏன் ஒவ்வொரு வகையான ஸலவாத்துக்கள் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிறது? ஒவ்வொரு வகையான ஸலவாத்துக்கள் ஏன் இந்த உலகத்திலே மக்கள் ஓடி வருகிறார்கள்? அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸலவாத்து என்றாலே ஒரு மருந்து, ஸலவாத்து என்றாலே ஒரு நோய் நிவாரணி, ஸலவாத்து என்றாலே ஒரு மனிதனுடைய கவலைகளை போக்கக்கூடியது, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிறைவேறாமல் இருக்கின்ற ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடியது. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலின் ஒரு நேசர், ஒரு சஹாபி, அவருடைய மஜ்லிஸிலே ஒரு சஹாபியை பற்றி எடுத்துரைக்கப்படுகிறது. ஒரு சஹாபி என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு சஹாபி அவர் நியத்தை வைத்துக் கொள்றார் உள்ளத்துல, நான் இதுக்கு பிறகு உறங்குவதில்லை, நான் படுக்க போறல்ல, ராவைக்கு நான் தொழுது கொண்டிருக்க போறேன், பகலையில நான் சாப்பிடுறல்ல, அப்படியே நோம்பு பிடிக்க போறேன், 24 hours நான் தொழுவதும் நோம்பு பிடிக்கிறதும், தின்னோ மாட்டேன், படுக்கோ மாட்டேன். இப்படி ஒரு சஹாபி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை வைத்துக் கொண்டு ஏனைய உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபியோட முன்னிலையில ஒரு தகவலை சொல்றாங்க. நான் தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துகா, மிகவும் தக்வா உடையவன் நான், அதிக இரையச்சம் உள்ள நானே தொழுகிறேன்,
நோன்பு பிடிக்கிறேன், சில நாள் நோன்பு பிடிக்காமல் பசியோடு இல்லாமல் உணவு சாப்பிடுகிறேன், சில நாள் நின்று வணங்குகிறேன், சில நாள் நான் உறங்குகிறேன். அப்படி தக்வாவில் மிகைத்திருக்கின்ற ரசூலாகிய நானே உண்ணுகிறேன், பருகுகிறேன், இரவில் உறங்குகிறேன். எனவே நீங்கள் கண்களுக்கென்று ஒரு ஹக் இருக்கிறது, கண்களுக்கென்று ஒரு ஹக் இருக்கிறது, உங்களுடைய உடம்புக்கென்று ஒரு ஹக் இருக்கிறது. எனவே தொடர்ந்து நீங்கள் நோன்பு நோக்கவும் கூடாது, தொடர்ந்து இரவிலே நீங்கள் வணக்கம் செய்யவும் கூடாது. இன்றைக்கு அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்திலே மூழ்கியவர்கள் கடைகளை மூடாமல் ராவ் 2 மணி 3 மணி ஆகியும் கடையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு நேரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இரவு என்பது கணவன்மார் மனைவிமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்கு, அது அதற்குரிய நேரம். அதே போன்று கண்களுக்கு ஒரு ஹக்கு இருக்கிறது, அதற்குரிய நேரம் அந்த இரவு என்பது சம்பாதிக்கின்ற நேரம் அல்ல. உண்மையானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இபாதத்துக்கு என்று ஒரு வரவரை இருக்கிறது. ஒரு மனிதர் திருமணம் முடிச்சுவிட்டு அப்படியே தொழுது கொண்டே இருக்கிறார், நல்ல விஷயம் தான். ஆனா மனைவியின் ஹக்கை கொடுப்பதற்கு தவறிவிட்டால் அந்த தொழுகையில் என்ன பயன் இருக்கிறது? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவே இதை சொன்ன மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை எச்சரித்தார்கள், இப்படி நீங்க செய்யக்கூடாது, தொடர்ந்து நோன்பு நோக்கவும் கூடாது, நின்று நீங்க வணங்கிக் கொண்டே இருக்கவும் கூடாது, கண்ணுக்கும் ஒரு ஹக் இருக்கிறது என்று சொல்லித்தாட்ட உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் வாழ்க்கையிலே என்னுடைய ஒவ்வொரு நாளையிலுமே தொழுகிறேன், இணைய கடமைகளை செய்கிறேன், மற்ற நேரங்களில் அரைவாசி அல்லது 4இல் ஒரு பகுதி, நான் ஃப்ரீயா ஈக்கிய நேரத்துல 4இல் ஒரு பகுதியை நான் ஸலவாத் ஓதட்டுமா, உங்கள் மீது ஸலவாத் ஓதட்டுமா என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, அப்பொழுது அந்த சஹாபியை பார்த்து கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லது, ஆனால் கொஞ்சம் கூட்டிக் கொண்டா மிக நல்லது என்றாங்க. கொஞ்சம் கூட்டிக் கொண்டா, அதாவது 4இல் ஒரு பகுதியை விட, நீங்க ஃப்ரீயா ஐக்கிய நேரத்துல 4இல் ஒரு பகுதியை விட கொஞ்சம் கூட்டிக் கொண்டா நல்லம். அப்பொழுது அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லையா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆஃப் டைம், ஏண்ட ஓய்வு நேரத்துல அரைவாசியை முழுக்க உங்கள் மீது ஸலவாத் சொல்வதற்கு நான் ஆக்கிக் கொள்கிறேன். அப்பொழுதும் திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம் நல்லது, அதை விட கொஞ்சம் கூட்டிக் கொண்டா நல்லம். அப்பொழுது சொன்னாங்க, என்னுடைய ஓய்வு நேரத்தை 3இல், அதாவது 4இல் 3 பகுதியை, முக்காவாசி நேரத்தை நான் ஸலவாத்துக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேன். அப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நல்லது, அதை விட கூட்டிக் கொண்டா நல்லம். இப்ப இந்த சஹாபிக்கு வேற வழி இல்ல. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய எல்லா ஓய்வு நேரத்திலும், நான் ஃப்ரீயா இருக்கிற எல்லா நேரத்திலும் உங்கள் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். முதலாவது சொன்னாங்க, நீங்க இப்படியே ஸலவாத் ஓதிக்கொண்டிருந்தா உங்களோட உள்ளத்தில் இருக்கின்ற கவலை, அது போகும், அது நீக்கப்படும். இரண்டாவது, நாளை மறுமையில் உதவி செய்ய யாரும் இல்லாத கட்டம். மஹ்ஷர்ல யாருக்கு யார் உதவி செய்ய முடியும்? எல்லாரும் யா நப்சி என்று கொண்டு இருக்கிற காலம், அது நேரம். அந்த நேரத்துல அந்த ஸலவாத்தை ஓதியவருடைய பாவத்தை அல்லாஹ் முழுமையாக மன்னிக்கின்றான். எனவே ஸலவாத்தால் கவலைகளும் அகன்று போகிறது, பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து படித்து கொடுத்தார்கள். அருமையான பேருந்து மிக்க பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவேதான் ஸலவாத் என்பது இருக்கிறதே நமக்கு மாத்திரம் கிடைக்க பெற்ற முக்கியமான ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதற்கு சிலர் லோபப்படுவார்கள். அவர்களோட பேரை கேட்டா எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறான்னு பாருங்க.
அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டா ஜல்ல ஜலாலு அப்படி சொல்வது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டா ஸலவாத்து சொல்வது ஃபர்து, சொல்லாட்டி பாவம், அவனுக்கு தண்டனை இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதுவா இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்ய உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வரலாறு இருக்கிறது. அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இதுல, அதாவது அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் இது. ஒரு மனிதர் ரமலானை எட்டி ரமலானை அடைந்து அவன் பாவங்களை மன்னிப்பு அவனுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை பெறவில்லையா, அவன் நாசமாகட்டும். துஆ கேட்டவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று தாயும் தந்தையும் அடைந்து அவர்களை சரியாக கவனிக்கவில்லையா, அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கேட்டு யாரு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்றாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இந்த 3 துஆக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்ன வரலாற்றை உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. உண்மையானவர்களே, சஹீஹான செய்தி யாராலும் மறுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஆகப்பெரிய லோபம் யாரு தெரியுமா, ஆகப்பெரிய கஞ்சன் யாரு தெரியுமா, சொத்து செல்வங்களை வைத்துவிட்டு கொடுக்காமல் பதுக்கி வைக்கிறவன் லோபையன் என்று சொல்லல, பதுக்கி வைக்கிறவன் லோபையன் அல்ல. நபிகள் நாயகத்துடைய பெயரை கூறப்பட்டு யாரு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் தான் உண்மையில் கஞ்சம். இந்த உலகத்திலே அவன் கஞ்சன் தான், நாளை மறுமையிலும் அவன் நாஷ்டமடைய போகிறான். அவனுக்கு எந்த லாபமும் நாளை மறுமையில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை எது, யாராலும் மறுக்க முடியாது. எனவேதான் ஸலவாத்து ஓத ஒரு மனிதனுக்கு இறை நெருக்கம் கிடைக்கிறது, கவலைகள் அவனை விட்டு நீங்கி போகிறது. சிலவங்களுக்கு புள்ள பாக்கியம் இல்லை, சிலவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் அந்த பிள்ளைகளால எந்த பாக்கியமும் இல்லை. இவ்வாறு கவலைகள்ல மூழ்கி இன்றைய மக்கள் அதிகமானவர்கள் கவலையில மூழ்கி இருக்கிறாங்க. அன்பானது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸலவாத்தை நோக்கமாக கொண்டு ஸலவாத்த மாத்திரமே ஒரு மனிதன் இந்த கவலைகளை நினைத்து கவலைகள் போக வேண்டும், மன நிம்மதி கிடைக்க வேண்டும், பிள்ளைகளால் கண் குளிர்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணத்தில் ஒரு மனிதர் ஸலவாத்தை ஓதி வந்தால் நிச்சயமாக சத்தியமாக அவனுக்கு அந்த கவலை அகன்று போகும், இல்லாமல் ஒழிக்கப்படும். நபிகள் நாயகத்துடைய வாக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான பேருந்து மிக்க பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல சொல்ல நபிகள் நாயகத்தோடு அவர் நண்பராகி விடுவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்குகின்ற பாக்கியத்தை பெற்று விடுவார். இமாம் அபுல் ஹசன் அலி ஷாபிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், நான் கண்மூடிய நேரம் கூட என் ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்றால் நான் முஸ்லிமே அல்ல என்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு நபிகள் நாயகத்தை எந்நேரமும் பார்த்தவராக இருந்திருப்பார்கள். அந்த நெருக்கம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் ஸலவாத்தை விட்டுடக்கூடாது. இன்று நம்மில் எத்தனை பேரு தொழுகையில மட்டும்தான் நாங்க அத்தஹியாத்துல ஸலவாத் ஓதிப்போம். ஒவ்வொருத்தரும் அவங்களை நெஞ்ச தொட்டு கேட்டு பாருங்க. இன்னைக்கு நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தொழுகையை தவிர்த்து மற்ற நேரத்துல எத்தனை ஸலவாத்து அவர்களுக்காக ஓதி இருப்போம். உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள், அதிகமானவர்கள் ஓதிருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஸலவாத்துக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதோட மகிமை தெரியா, அதோட பெருமதி தெரியா, அதால கிடைக்கிற பாக்கியங்கள் என்னவென்பதை மக்கள் அறியாமல் இன்று எங்கேயோ ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கவலைகள் கஷ்டங்கள் வந்தா மனிதர்கள்ட்ட பேசி உதவி கேட்கிற கையேந்திர நிலைமைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா விடத்திலே நபிகள் நாயகத்தை முன்வைத்து கேட்டால் நபிகள் நாயகத்தை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவான் யார்? அதிகம் காதல் உள்ளவன். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை காதலித்து விட்டால் அவளை பற்றியேதான் அவன் பேசுவான், அவளை பற்றியேதான் புகழுவான், அவளுடைய எல்லா அங்கங்களையும் அவன் வர்ணிப்பான்.
இது உலகத்திலே ஒரு காதலன் காதலியை நேசித்தால் வருகின்ற ஒரு உணர்வு. இதுவே ஒரு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அவர்களை பற்றித்தான் அவனுக்கு கேட்க கேட்க ஆனந்தம். நபிகள் நாயகத்துடைய வரலாறுகள் கேட்க கேட்க அவனுக்கு விருப்பம். அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல சொல்ல இன்னும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம். இப்படி வரும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அவன் கையை ஏந்தினால் அல்லாஹ் உடனடியாக கொடுப்பான். யார் அவன்? அல்லாஹ். அவன் கொடுப்பான். காரணம், அல்லாஹ்வுடைய ஹபீபை இவர் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய ஹபீபை இந்த அடியார் நேசிப்பதனால் அல்லாஹ் கலம் இறங்கி கொடுப்பான். நம்ம உலகத்தில் அப்படித்தானே, நமக்கு ஒரு மந்திரிட்ட ஒரு வேலை நடக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த மந்திரியோட நெருக்கமான ஒருத்தரை பிடிச்சித்தான் நாங்க வேற விஷயத்தை செய்ய போவோம். அப்ப எம்மோட அந்த மனிதர் நெருக்கமாக இருந்தா நமக்காக வேண்டி அவர் மந்திரிட்ட பேசுவாரு. அதே போன்ற மந்திரியும் அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தருவாரு. ஏன்? என்ற கோலை என்ற ஆள். இப்படித்தான் உலகம் நடைமுறை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நாங்க நேசித்து விட்டு அல்லாஹ்ட்ட கேட்டா நிறைய, அதாவது கேட்ட உடனே கிடைக்கும். அதுல எந்த தடையும் இருக்காது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உண்மையாக நேசித்தார். அருமையானவர்களே, பெருமைமிக்க பெருமக்களே, எனவேதான் இந்த உலகத்திலே இபாதத்து என்பது வேறு. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இதெல்லாம் இபாதத்துக்கள். இதெல்லாம் ஃபர்மாக்கப்பட்டது. ஒரு மனிதன் செய்துதான் ஆக வேண்டும். ஆனா இது அனைத்தையும் நமக்கு காட்டி தந்தவர்கள் கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு, மாண்பு நம்மால் கொடுக்கப்படாமல் எந்த இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹ்ட்ட போனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண்பது ஒவ்வொரு முஃமினுடைய விருப்பமாக, உயிர் நாடியாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியுமா என்று கூட இன்று பலர், நம்முடைய சுன்னத்து வல் ஜமாஅத் பிள்ளைகள் கூட சந்தேகிக்கின்ற அளவுக்கு இன்று மீடியாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, அவங்களை கனவிலும் காண முடியாது, அவங்க இப்ப மண்ணோட மண்ணாக்கி போயிட்டாங்க, இப்படி என்றால்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சிறார்களுடைய உள்ளத்திலே போட்டுட்டாங்க. இப்ப சிறார்கள் சிலவங்க உலமாக்கள்கிட்ட அணுகி கேட்கிறாங்க, சில சிறார்கள் கேட்க மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்க பயம், கேட்க எங்காவது நினைச்சிடுவாங்களோ என்ற பயத்தினால கேட்காம இருந்து பெரியவனானவன் பின்னால, பெரிய ஆளானதுக்கு பின்னால ஒரு ஆளுங்க பேச பயம், கேட்க பயம். அப்படியே காலப்போக்குல நபிகள் நாயகத்துடைய நேசத்தையும் உள்ளத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஓடி வந்த ஸலவாத்து, புருதா போன்றது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. காலப்போக்கில பிள்ளைகள் எல்லாம் இவைகளை விட்டு தூரமாகி கொண்டே போறாங்க. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தினால், அவர்கள் மீது ஸலவாத் அதிகமாக ஓதுவதனால் நமக்கு கிடைக்கின்ற வாக்கியம் என்ன தெரியுமா? நம்முடைய சக்கராத், நம்முடைய இறுதி நேரம் அழகாக மாறும். சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. சுஃபியானு ஸௌரி யாரு? பெரிய ஒரு சூஃபி மகான், பெரிய ஒரு விலாயத்தை பெற்ற ஒரு பெரிய ஒரு மகான். அவங்க மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு வாலிபரை பார்க்கிறார். மத்தாஃபுல, காபத்துல்லாவை சுத்தி வருவோம்ல, அந்த தவாஃபுல உங்களுக்கு தெரியும், ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கிட்டு இருந்து ருக்குனுல் யமானி வரைக்கும் உலமாக்கள் சொல்லி தருவாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் என்ற துஆவை தான் ஓதி சொல்லி தருவாங்க. அதுதான் ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. இந்த சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு பார்க்கறாங்க, ஒரு வாலிபர், பெரிய வயதல்ல, ஒரு வாலிபர். அந்த வாலிபர் எல்லா இடத்திலும் அந்த ரப்பனா ஆத்தினா துஆ ஓத வேண்டிய இடத்திலும், மற்ற எல்லா இடங்கள் சஃபா மர்வால, அதே போல அரபா மைதானத்துல, எல்லா இடத்திலும் இந்த வாலிபர் ஓடினது ஸலவாத் மட்டும்தான். அவ்வளவு ஹதீசுகள்ல நிறைய துஆக்கள் வந்திருக்குது. அதை ஓதாமல் ஸலவாத்தான் ஓதி கொண்டிருக்கிறார். எனவே ஹஜ்ஜுடைய அமல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த வாலிபரை அணுகி சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வாலிபரே, இவ்வளவு துஆக்களுக்கு உங்களுக்கு தெரியவா? ஸலவாத் மட்டுமே நான் ஓதிக்கொண்டிருக்கிறீங்க. அப்ப அவர் சொன்னாரா, அந்த வாலிபர், எந்தெந்த இடத்தில் எந்தெந்த துஆக்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத வேண்டும் என்று படித்தார்களோ அது எனக்கு தெரிந்த விஷயம்தான்.
ஆனா இந்த ஸலவாத்தை ஏன் நான் எல்லா இடத்திலும் ஓதினேன் என்றா, என் வாழ்க்கையில சென்ற வருடம் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு முக்கியமான என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதனாலதான் ஸலவாத்தை எல்லாத்துக்குமே ஓதிட்டேன். அதை விட பெரிதாக எனக்கு எதுவுமே விளங்குதில்லைன்னா, அப்படி என்ன நடந்துச்சு என்று சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க அந்த வாலிபர்ட்ட. அவர் சொன்னார், எங்கட வாப்பா பெரிய ஒரு பாவி, மது குடிக்கக்கூடியவர், பெரிய பெரிய வட்டியெல்லாம், அதாவது பெரிய பெரிய பாவம் செய்யக்கூடியவர். வட்டிக்கு கொடுத்தாரு, எடுத்தாரு, விபச்சாரம் செய்தாரு, இப்படியெல்லாம் பாவம் செஞ்ச எங்க வாப்பாவை ஏதோ ஒரு வகையில மனசை திருத்தி ஏதோ நல்ல உபதேசங்களை வாப்புக்கு சொல்லி ஹஜ்ஜிக்காக வேண்டி கூட்டிக்கணும் வந்தேன். ஹஜ்ஜிக்கு கூட்டிக்கணும் வந்தேன். வாப்பட மனசை மாத்தி எப்படி சரி நல்லவராக்கிடணும். அப்படி வார வழியில எங்க வாப்பா சோமில்லாமாகி அப்படியே மௌத்தாகிட்டாரு. மௌத்தானா எங்கட வாப்பட ஜனாசாவை நான் பார்த்தேன். அந்த நேரத்தில் எங்கட வாப்பட முகம் கடிகடித்து ஏதோ அச்சத்தோடு பயத்தோடு இருப்பதை போன்று ஒரு கருவெடுத்து போய் அந்த முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அசிங்கமாக காணப்பட்டுச்சு. அசிங்கமான முகம். ஆனா எங்கட வாப்பட முகம் அப்படி அசிங்கமான முகம் அல்ல. எனவே நான் அழுது கொண்டே இருந்தேன். யாரும் இந்த ஜனாதாவை பார்த்தா தப்பாக நினைச்சிருவாங்களோ என்ற அச்சத்தினால ஒரு புடவை துண்டை எடுத்து முகத்தை மூடி வச்சு, இது இரவுல நடக்கிற செய்தி. எனவே அந்த வாலிபர் சொல்லுகிறார், அழுது சொல்லுகிறார். எனவே அந்த வாப்பட முகத்தை மூடிட்டு அழுது கொண்டே இருந்த நிலையில் எனக்கு அப்படியே தூக்கம் போய்விட்டது. தூக்கம் போனதற்கு பின்னால் ஒரு கனவு எனக்கு காட்டப்படுகிறது. அழகான ஒரு மனிதர் வருகிறார். எனது வாப்பாவின் முகத்தில் போட்டிருந்த திரையை நீக்குகிறார். அவரது முபாரக்கான கையால் என் தந்தையின் எனது வாப்பாவின் முகத்தை தடவுகிறார். தடவி விட்டு போக பார்க்கிறார். நான் கனவில் கேட்கிறேன், நீங்கள் யார்? உங்களோட வாப்பா யார் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருந்தாரோ அவரது வாழ்க்கையிலே அவர்தான் நான். எனவே என் பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லா. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை குறிப்பிடுகிறார். இதுக்கு பின்னால கனவு கலைகிறது. அந்த வாலிபர் எழுந்து பார்க்கிறார். தந்தையின் முகத்தை திறந்து பார்க்கிறார். வெண்மையான அழகான ஒரு முகமாக அந்த முகம் மாறியிருந்தது. எனவே அதிகமான ஸலவாத்துக்களை என் வாப்பா சொல்லிக் கொண்டே இருந்ததனால் தான் என் வாப்பாவின் ஜனாசாவுக்கு ரசூலுல்லாஹ்வே வந்து ஹாஜராகி என் வாப்பாவின் முகத்தை வெண்மையாக ஜொலிக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். எனவே ஸலவாத்தை விட உலகத்திலே எதுவும் பெரிதல்ல என்று அன்று எண்ணினேன். இன்று வரைக்கும் ஓதிக்கொண்டே இருக்கிறேன். நான் ஹஜ்ஜில் மாத்திரமல்ல, மற்ற எல்லா நேரத்திலும் ஸலவாத்தை தான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று அந்த வாலிபர் சொல்ல சுஃபியானு ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அருமையான பேருமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நடிகார்களே, நல்லடியார்களே, இந்த அடிப்பில நாங்க விளங்கணும். இந்த அடியார் பாவம் சித்தி கொண்டுதான் இருந்தாரு. ஏதோ ஒரு வகையில் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மக்காவை நோக்கி ஹஜ்ஜுக்காக வேண்டி வருகிறார். அப்ப உள்ளத்தில் அவருடைய திருந்தோணும் என்று எண்ணம் வந்தாச்சு. பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். எனவே அந்த ஸலவாத்தை அவர் ஓதியதனால் அவருடைய ஜனாசாவை நபிகள் நாயகமே வந்து அழகுபடுத்தி விட்டு சென்றார்களே. எனவே இந்த உலகத்திலே நாம் ஸலவாத்தை அன்னதினமும் விட்டுபடாமல், ஒரு நாளைக்கு 10 ஸலவாத்தா எம்மால 10 தான் ஓத முடியுமா, 10 மாத்திரம் ஓதினா போதும். 100, ஒரு நாளைக்கு 100, ஒரு நாளைக்கு 50, ஒரு நாளைக்கு 20 என்று குறைச்சு கொண்டே போகாமலுக்கு ஒவ்வொரு நாளும் 10 ஸலவாத்து தான் எனக்கு டைம் நிற்கின்றா. அந்த 10 ஸலவாத்தை விடுபடாம செஞ்சா அதுலதான் பெரிய மகத்தான வெற்றி இருக்கிறது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க தானே, அஃதலுல் அமாலி இலல்லாஹ் அல்லது அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹ்க்கு மிக விருப்பமான அமல் என்ன தெரியுமா? அதிகமா தொழுவதோ, எல்லாத்தையும் அதிகமா செய்வதல்ல அல்லாஹ்க்கு விருப்பம். அதுவமுஹா வ இன் கல்ல, கொஞ்சமா இருந்தாலும் அது 10 ஸலவாத்து தானே, எந்த நாளும் செய்வது, உடுபடாம செய்வது, மிஸ் ஆகாம செய்வது. எந்த பயணத்துல எந்த ஜாமத்துல வந்தாலும் இரவத்தி ஓதி அந்த 10 ஸலவாத்தை ஓதாம படிக்கப்படாது, ஓதி அந்த சூறாக்களை ஓதாம உறங்கப்படாது.
எந்த நடுநிசையில வந்தாலும் அந்த இபாதத்தை உடுபடாம செய்தோம் என்றா அதுதான் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கான வழி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்துக்கான வழிமுறை. அருமையான பேரன்மிக்க பெருமக்களே, எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் சாராயம் குடிச்சு கொண்டு செலவாத்து சொன்னாலும் கூட செலவாத்துக்கு நன்மை இருக்கிறது தெரியுமா? ஒரு மனுஷன் சாராயம் குடிச்சு மஸ்தல் இருக்கிறாரு, போதையில இருக்கிறாரு, அவரை செலவாத்து சொன்னா அல்லாஹ் எந்த லோகத்தனமும் படுவதல்ல, செலவாத்துக்கு நன்மை கொடுக்கிறான். அதே அவர் பஸ்தோட வந்து தொழுங்க கூடாது, குர்ஆன் ஓதினா பாவம். நஜீஸ எப்படி நஜீஸ குடிச்சிட்டு வந்து குர்ஆனை தொடலாமா? முடியாது. ஆனா ஸலவாத் ஓதினால் அல்லாஹ்வுக்கு நன்மை கொடுக்கிறான், அவன் குடிச்சு கொண்டு சொன்னாலும். இப்படிப்பட்ட மகோன்னத அந்த உன்னதமான அந்த அந்தஸ்தை ஸலவாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் ஜக்காத்து 2.5 கோடி கொடுக்கணும், 2.5 கோடி ஜக்காத் அவருக்கு கடமை. 2.5 கோடியே உள்ளத்துல நியத்து வைக்காம கொடுத்தா திரும்ப 2.5 கோடி கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நியத்து வைக்காம எந்த அமலும் கூடாது. தொழுகை நியத்து முக்கியம், ஜக்காத் என்றாலும் நியத்து முக்கியம், ரமலான் மாசத்து நோன்பு என்றாலும் நியத்து முக்கியம். நியத்துக்குத்தான் கூலி. நியத்து அதாவது நியத்து வைக்காட்டி தொழுகை சும்மா ஒரு எக்ஸசைஸ் மட்டும்தான், அது கூடாது. ஜக்காத்துக்கு நியத்து வச்சு கொடுக்காட்டி இது என்னுடைய ஜக்காத்து என்று மனதில நியத்து வச்சு கொடுக்காட்டி எத்தனை கோடி கொடுத்தாலும் அது வீண் தான், அது ஜக்காத் அல்ல. ஆனா பாருங்க, ஸலவாத்துக்கு நீங்க உள்ளத நியத்து வைக்காம சொன்னாலும், நீங்க ஜோக்குக்கு சொன்னாலும், பரிகாசத்துக்கு சொன்னாலும், மௌலாய சல்லி வஸல்லிம் தாயிமன் அபதான் வைத்த நீங்க உங்களோட இஷ்டத்தை படிச்சாலும், உங்களோட ஃபன்னுக்கு நீங்க படிச்சாலும் அதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தருகிறான். எந்த கஞ்சத்தனமும் அல்லாஹ் படுவதில்லை. அருமையான பேருமிக்க பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதில் இன்னொரு பாக்கியம் இருக்கிறது தெரியுமா? இப்ப போர்வேலிக்கிய மனிதர்களுக்கு போர்வேலிக்கிய மனிதரை நல்லா தெரியும், அதே வெளியூர் நீக்கிய மனுஷர்ல சிலவங்களை தெரியும், சிலவங்களை தெரியும். ஆனா இன்றைக்கு போர்வேலிக்கிய மனிதரை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? நாம இன்னைக்கு இந்த போர்வையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எமக்கு உம்ம வாப்பமார பேருகளை வச்சிருக்கிறாங்க. எங்களை வாப்பட பேர் எங்களுக்கு தெரியும், ஊர் மனுஷருக்கும் எங்களை வாப்பதாருக்கு தெரியும். ஆனா மதீனாவில் இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களோட வாப்பட பேரோட எங்களோட பேரை தெரியும்னா அதுல எங்களுக்கு எவ்வளவு பெரிய பேரானந்தம், எவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்கு. எங்கட பேரு ஜனாதிபதிக்கு தெரிஞ்சாலே, ஜனாதிபதியே எங்களை பத்தி விசாரிச்சாலே எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அப்படித்தானே? நம்ம நாட்டு ஜனாதிபதிக்கு என்னை பத்தி ஸ்பெஷலா சொல்லப்பட்டா எங்களுக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வரும். ஆனா உலகத்தின் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என் பெயர் உரைக்கப்பட்டால் எப்படி பேரானந்தம் எமக்கு வரும்? அந்த பாக்கியத்தை ஸலவாத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மலாய்க்கத்துமார்களை நான் படைத்து வைத்திருக்கிறேன். அந்த மலாய்க்கத்துமார்களுடைய வேலை என்ன தெரியுமா? என்ற பெயரில யாரு ஸலவாத்து சொல்றாங்களோ அவங்க அந்த ஸலவாத்தை அப்படியே கொண்டு வருவாங்க. எங்கக்கு? மதீனா மாநகரில் என் ரவுதாவுக்கு கொண்டு வருவார்கள். அந்த மலாய்க்கத்துமார்கள் கொண்டு வந்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன் இன்னார். வாப்பட பெயரையும் சேர்த்துத்தான் சொல்லுவாங்க, ஏன்னா ஆள் மாறிப்படக்கூடாது. வாப்பட பெயரையும் சேர்த்து இன்னாருடைய மகன் இன்னார், உங்கள் மீது நாயகமே இப்படி இப்படி இத்தனை ஸலவாத்துக்கள் ஓதினார் என்று அந்த மலாய்க்கத்துமார்கள் ஒவ்வொருவருடைய அந்த ஸலவாத்தையும் எத்தி வைப்பார்கள். இந்த செய்திய சஹாபாக்களோட முன்னுக்கு சொன்ன நேரத்துல, இந்த செய்திய சஹாபாக்கள்கிட்ட சொன்ன நேரத்துல அந்த சஹாபாக்கள்ல சிலர் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்களோ மௌத்தாகி மண்ணோட மண்ணானதுக்கு பின்னால, நீங்களோ மௌத்தாகி நீங்களோ மண்ணோட மண்ணாயினத்துக்கு பின்னால நாங்க சென்ற ஸலவாத் எப்படி யார சொல்லலாம் உங்களுக்கு வரும் என்று அந்த காலத்துல சஹாபாக்கள் தெரியாதனமா கேட்டாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா நபிமார்களின் உடம்புகளை மண் தீண்டாது அவர்கள் கபரிலே உயிரோடுதான் வாழுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இரக்கமாக அந்த விடயத்தை கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நாம் வெள்ளிக்கிழமை இரவிலே இருக்கிறோம். இன்று இரவு உறங்குவதற்கு முன்னால ஒரு 10 ஸலவாத்தாவது, அதிகமாக தேவையில்லை, பழக்கத்தில் இல்லாததை பழக்கப்படுத்துவது கஷ்டம்தான். ஆரம்பத்தில் 10 நீங்கள் ஓதுங்கள்.
இந்த இரவு வெள்ளிக்கிழமை இரவு, முக்கியமான இரவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய அமல்கள் எல்லாம், அவர்களுடைய உம்மத்தினர்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா, எங்களுடைய அமல் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுகின்ற ஒரு இரவு. வெள்ளிக்கிழமை எப்படிப்பட்டதுன்னா, அவருடைய ஒட்டுமொத்த உம்மத்தும் செய்த நன்மைகள் இதோ உங்களுடைய உம்மத்தினர்கள் செய்த நன்மை என்று காட்டப்படுகிறது. நம்முடைய பட்டோலைகள் எடுத்து காட்டப்படுகின்றன. இந்த நாளத்திலே ஸலவாத்து செய்யும் அவர்கள் மீது ஓடி அதையும் சேர்த்து அனுப்புவோம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்தையும் இன்று அனுப்புவோம் என்ற நியத்தை இப்பொழுதே வைத்துக் கொள்ளுங்கள். உறங்குவதற்கு முன்னால் வுதுவோடு முடிந்தால் 10 ஸலவாத்தை ஓதிவிட்டு உறங்குங்கள். இன்று நாம் பழக்கிய பழக்கத்தை நாம் எந்நேரமும் எந்நாளும் உறங்குவதற்கு முன்னால செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை, அந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்துக் கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பேருதவி செய்வானாக, என் பாவங்களை மன்னித் தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தை என் உள்ளத்திலே ஊடுருவச் செய்வாயாக. நபிகள் நாயகத்திற்காக வேண்டி பல்லாயிரம் ஸலவாத்துக்களோடு மதீனா நகர் போய் அவர்களுக்கு அதை ஹதியா செய்யக்கூடிய பேரின்ப வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய அந்த வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.